அவங்க ஒரு தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திட்டாங்க. பதில் தாக்குதல் இந்திய ராணுவம் போய் அடிச்சிச்சு. ஓகே, ரைட், ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க அட்டாக் பண்ணாங்கல்ல, அட்டாக் பண்ணும்போது அந்த அட்டாக்ல இருந்து இந்த மக்களை காப்பாத்துறதுல மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கு. அந்த தோல்விக்கான அதிகாரிகள் யாரு? அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை பத்தின எந்த விதமான ஒரு பதிலுமே இல்லாம நீங்க எப்படி கடந்து போறீங்க திரு பிரதமர் மோடி அவர்களே அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அவரை நோக்கி நீங்க எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம்? இந்தியாவுடைய மொத்த நிதியில 90% நிதி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராணுவம் தான் ஒதுக்கப்படுது. பல லட்சம் கோடிகள் வந்து ராணுவத்தை ஒதுக்கப்படுது. அப்படி ஒதுக்கப்பட்டும் கூட அப்பாவி மக்களை, சுற்றுலா போற மக்களை, நிராயுத பாணியா இருக்க மக்களை தாக்கக்கூடிய இடத்துல ராணுவமோ காவல்துறை இல்லையோ அப்படின்ற ஒரு, ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாநிலம் கிடையாது, யூனியன் டெரிட்டரி தான். அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரத்தை முத கொண்டு கூட பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வச்சிருக்காரு. அப்படின் போது அமித்ஷா மீது ஏதாவது நடவடிக்கை நீங்க எடுத்தீங்களா? இல்ல ராஜ்நாத் சிங் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்ல அங்க இருக்க பாதுகாப்பு அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம நீங்க எப்படி இந்த விஷயத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்க? நான் அடிச்சுட்டேன், அவங்க இதயத்தை போய் அடிச்சிட்டேன், அவங்களோட உலகத்தை நாங்கள் அம்பலமாக்கிட்டோம், பாகிஸ்தான் வந்து நீங்க நிர்மூலம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நீங்க எதன் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க? இங்க வந்து ஒரு பெரிய தோல்வி நீங்க வச்சிருக்கீங்களே. ஏன்னா நீங்க நாளைக்கு பார்லிமெண்ட் செஷன் இதுக்காக கூடுச்சுன்னா நாளைக்கு இந்த கேள்வி எல்லாம் கடுமையாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணாம அமைதியா நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து அவரை நோக்கி நம்ம வைக்க வேண்டியதா இருக்கு.